இன்னைக்கு யமுனாவும் மாப்பிள்ளையும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள நீங்களும் இங்க வந்துட்டீங்களே, அதான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது. நாங்க போயிட்டு வர வரைக்கும் உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் உங்க வீட்லயே இருக்கட்டும்னு நினைச்சோம். இல்லைங்க? ஆமா தானேங்க? ஆமாமா. என்னப்பா கார்த்திக்? ஆ ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷம். இப்படி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஆமா ஆமா. ம். இத நாங்க கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் கஷ்டம்தான். மீனாட்சி அம்மா, பணம் நகை எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். பழசெல்லாம் மறந்துடுங்க. நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். யமுனா மட்டும் எங்களுக்கு போதும். ஏங்க அப்படிதானே? ஆமாமா. என்னம்மா சக்தி, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்மா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் சாப்பிட டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய சாப்பிட்டுட்டோம். அதான். ஏன்பா கார்த்திக், நாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். நீ யமுனா கூட இங்கேயே இரு, சரியாப்பா? சரிம்மா. என்னம்மா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறீங்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இல்லங்க? ஆமா கோகிலா, சீக்கிரம் போலாம் கோகிலா, உடம்பு ரொம்ப வலிக்குது. என்னன்னே தெரியல. சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அம்மா யமுனா, அத்தை, கார்த்திகை பத்திரமா பாத்துக்கோமா. இனிமே நீதான் அவனுக்கு எல்லாமே. சரி சம்பந்தியம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். உடம்ப பாத்துக்கோ. வர சம்பந்தியம்மா. சரி சரி. வாங்க சார். வரப்பா. வாங்க கோகிலாமா. கார்த்திக் தம்பி, எப்படியோ உங்க அம்மா எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்பா. வெற்றி, இதுக்கெல்லாம் உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிப்பா. அம்மா, என்னம்மா நீங்க எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்றீங்க? யமுனாவை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டதுக்கு நீங்க கோகிலாமாக்கு தான் நன்றி சொல்லணும். சக்தி, இன்னைக்கு கார்த்திக்கும் யமுனாவும் நம்ம வீட்லயே தங்கட்டும். அவங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நீயும் வெற்றி தம்பியும் போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் போய் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி. கார்த்திக் சார், போடு. ஏய், நமக்குள்ள அவங்களுக்கு புரியுதோ? அக்கா பாருடா. கார்த்திக் சார், நான் தான் கூப்பிட்டேன். இங்க வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, சில விஷயங்கள் கையை மீறி நடந்துருச்சு. வெற்றி, நீங்க ஏன் வருத்தப்படணும்? என்ன இருந்தாலும் நாங்க பண்ணது தப்பு தானே, அதான் அனுபவிக்கிறோம். பரவாயில்ல, விடுங்க. சரி சரி. என்ன கோகிலா, நீ யமுனா தான் எங்க மருமக, எங்களுக்கு பணமும் வேண்டாம் நகையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கின அடியெல்லாம் மறந்துருச்சா? ஏங்க, வெளியில தெரிஞ்சா நாம குடும்பத்தோட நாண்டுகிட்டு தொங்க வேண்டியதுதான். அப்படின்னா நிஜமாவே யமுனாவை மருமகளை ஏத்துக்க போறியா? யாரு? நான்? இந்த கோகிலாவா? ஒரு நாளும் அந்த அன்னக்காவடி யமுனாவை நான் மருமகளா ஏத்துக்கவே முடியாது. அப்போ நீ மீனாட்சி கிட்ட பேசுனதெல்லாம் சும்மாங்க, அத்தனையும் நடிப்பு. நீங்க வேற. நடிப்பா? ஆமாங்க, நீங்களும் நம்பிட்டீங்களா? ஏங்க, அந்த வெற்றி பையன் 1 நம்பர் ரவுடி. அவன் என்ன வேணாலும் செய்வான், எதுக்கும் அசர மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான். அவ்வளவு ஏன் இந்த சக்தி படிச்ச பொண்ணு, அவ என்ன யோசிக்கிறா என்ன செய்யறான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களை சமாளிக்க ஒரே ஆயுதம் நாம நல்லவங்க மாதிரி நடிக்கிறது தான். இப்போ நாளைக்கு நாம வரதட்சணை வாங்கி இப்படி கொடுமைப்படுத்தினா தானே அவங்க நம்ம மேல கேஸ் போடுவாங்க. ஆனா நம்ம நல்லவங்க மாதிரியே நடிச்சு யமுனாவுக்கே தெரியாம அவளை கொடுமைப்படுத்தினா யாரால கண்டுபிடிக்க முடியும், யாரால நம்ம மேல கேஸ் போட முடியும்? கரெக்ட் தான். அதுக்கு தான் இந்த பிளான். நான் பண்ற கொடுமையில இந்த யமுனாவோட அம்மா, மீனாட்சி அம்மா, அவங்களே தானா வந்து கூட்டிட்டு போகணும். ஆனா இது எதையும் நாம பண்ணதாவும் வெளியில தெரியவே கூடாதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும்
அந்த யமுனா ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும், நிம்மதியாவே இருக்க கூடாது. குறிப்பா கார்த்திக் கூட அவளை நம்ம சேரவே விடக்கூடாது. இதான் என்னோட பிளான். எப்படி? சூப்பர் கோகிலா. கோகிலா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப கார்த்திக்கும் நம்ம கைக்குள்ள வந்துருவா இல்லையா? கரெக்டுங்க. நம்மள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போன வெற்றியும் சக்தியும் யமுனா சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கட்டும். ஆனா என்னைக்கும் அந்த வெற்றியும் சக்தியும் ஜெயிக்க போறதே இல்ல. இந்த கோகிலா யாருன்னு அந்த குடும்பத்துக்கே புரிய வைக்கிறேன். இத உங்ககிட்ட தனியா சொல்லதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? அந்த மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இனிமே பாருங்க, இந்த கோகிலா யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்ட் கோகிலா, நாம யாருன்னு காட்டினாதான் அவங்களுக்கு புரியும். சக்தி, இங்க வேற ஏதாவது ரூம் இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, அவங்க 2 பேரும் இந்த ரூம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன நமக்கு? குரூப் ஸ்டடி பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஏன் இது வரைக்கும் குரூப் ஸ்டடி பண்ணது பத்தாதா? நீ பொண்ண குரூப் ஸ்டடினாலதான் இங்க வந்து நிக்கிறேன். இல்ல சக்தி, நைட் எங்க படுக்க போறோம்? நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீ சாதாரணமா கேட்டியாடா? பாருடா, ரூம் தானே இருக்கு. இருக்கா? அப்ப வா போலாம். ஏய், இருக்குன்னு சொன்ன. நீ போய் அங்க வாசல்ல படு. அதுதான் இருக்கிறதுல பெரிய ரூம். ஜிலஜிலன்னு காத்து வர போ. அது சரி சக்தி, அப்ப நீ எங்க படுப்ப? ஏய், நான் ஹால்ல படுத்துக்கிறேன். அப்படியே அடிச்சன்னு வை. ஏண்டி, வெளியில வெட்ட வெளியில தூங்கதான் உன் கழுத்துல தாலி கட்டினானா? ஏய், இப்படி பதட்டப்படுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏய், நான் சத்தியமா சொல்றேன்டி, ஒரு நாள் என் அருமை தெரிஞ்சு தேடி வருவா பாரு. அப்ப இருக்குடி உனக்கு. நீ எல்லாம் ஐஏஎஸ்ல ஃபெயில் தாண்டி போவ. ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யமுனா. நீ முதல்ல உட்காரு வா. பண்ணுவீங்களா? உட்காரு யமுனா. என்ன வெளியில படுக்க சொல்றியா நீ? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. கொஞ்சம் கூட புருஷனுக்கு மரியாதை கிடையாது. வெளிவா படுக்க சொல்ற, இருக்குடி உனக்கு. ஏய், என்னடி லுக்கு? அதான் என்ன வெளிய போக சொல்லிட்டேல, அப்புறம் என்ன பின்னாடியே வர? ஏய், இது என் வீடு. நான் எங்க வேணாலும் வருவேன். என்ன வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது. சக்தி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கேட்டா திட்ட மாட்டேல? அது நீ கேக்குறத பொறுத்து இருக்கு. இல்ல, நமக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு. அப்போ நமக்கு தானே முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அவங்களுக்கு ஏன் சக்தி நடக்குது?
இதுதான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? ஆ, நான் கேட்ட கேள்வி லாஜிக்கா இருக்கா இல்லையா? டேய், ஏண்டா அவ என் அக்காடா. அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிருக்கணும். நீதான் வந்து விறுவிறுன்னு என் கழுத்துல தாலி கட்டிட்ட. இதுல லாஜிக் வேற பாக்குறியா? இப்பதான் உனக்கு லாஜிக் எல்லாம் கேக்குதா? சக்தி, அதுக்கு காரணம் யாரு? நீ. அது மட்டும் இல்லாம அது முடிஞ்சு போன கதை, இது நடக்கிற கதை. இனி இந்த கதைக்கு வா. இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்படி வா வழுக்கி. சக்தி சக்தி, அது வந்து என்னன்னா, என்னது இது? ரொமான்ஸ். ரொமான்ஸ் கொன்றுமா பாத்துக்கோ. என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? என்ன விஷயமா? மீனாட்சி அம்மா, நீங்க பெரியவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க. உங்க பொண்ணுக்கும் மருமகனுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இல்லம்மா, கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சேன்னு. நான் அதை தப்பா சொல்லலம்மா. ஆனா பாருங்க, எங்க வீட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு அது தெரியாதுமா. நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ணனே தவிர இதையெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன் பாருங்களேன். புரியுதுமா, புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. வெற்றி, என்னங்க? இப்ப ஏதாவது பண்ணணுமே கோகிலா? என்ன கன்றாவி இது? கார்த்தி, கூப்பிடுங்க. நீ கூப்பிடுமா? கார்த்திக், கார்த்திக். ஐயோ, என்ன பண்றதுன்னு புரியல. என்னங்க, நீங்க தட்டுங்க. கார்த்தி, கார்த்திக். கூப்பிடுறது உங்க அம்மா குரல் மாதிரி இல்ல? அவங்க இதுக்கு இப்போ வர போறாங்க. கார்த்திக். அத்தா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே. அது எப்படிமா? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கார்த்திக், நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எல்லாமே முறைப்படிதான் நடக்கணும். அதனாலதான் கார்த்திக்கும் யமுனாவும் நமக்கு தெரியாம நாள் நட்சத்திரம் பார்க்காம ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இத்தனை பிரச்சனையும். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கு தான் சொல்றேன், சாந்தி முகூர்த்தமாவது முறைப்படி நடந்துச்சுன்னா நல்லது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். இது காலகாலத்துக்கு நீடிக்க வேண்டிய உறவு இல்லையா? நாம அவசரப்படக்கூடாது இல்ல. என்னம்மா மீனாட்சி அம்மா, என்ன சொல்றீங்க? வாஸ்தவம் தாம்மா. கார்த்திக், என்னப்பா? என்னங்க, யாரோ கூப்பிடுறாங்க. சரி, நான் யாருன்னு போய் பார்க்கறேன். கார்த்திக், என்னாச்சுமா? இப்படி வாப்பா. யமுனா, வாமா. ஏண்டா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நம்ம வீட்ல ஒரு வரமுறை இருக்குல்ல. இங்க இருக்கிற யாருக்கும் தான் தெரியாது. நீயாச்சும் சொல்லிருக்கணும்ல. இதெல்லாம் நம்ம வீட்ல வச்சு நடக்கணும். மீனாட்சி அம்மா, எங்க குடும்ப முறைப்படி எங்க வீட்ல ராசியான கட்டில தான் இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. யமுனா, என்ன மன்னிச்சிடுமா. மீனாட்சி அம்மா, நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னம்மா மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தப்பு என் பேர்ல தான். கார்த்திக், யமுனா, நீங்க 2 பேரும் கிளம்பி இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கே நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். போயிட்டு வாமா. பார்த்து நடந்துக்கோமா. அம்மா, யமுனா சின்ன பொண்ணு. அவ
முன்ன பின்ன நடந்துக்கிட்டாலும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா மீனாட்சி அம்மா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, பழசு எல்லாமே நான் மறந்துட்டேன்னு. யமுனா இனிமே எங்க வீட்டு பொண்ணு. எனக்கு இது போதும்மா. இந்த வார்த்தை போதும். என் மனசுல பாலை வாத்துட்டீங்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. பாத்து யமுனா, பத்திரம். ம். வாமா வாடா கார்த்திக், கார்த்தி. வாப்பா. வரேன் சக்தி. வாமா. என்ன வெற்றி இது? ஃபர்ஸ்ட் நைட் நிப்பாட்டிட்டு இப்படி கூட்டிட்டு போறாங்க. இல்லாட்டியும் கார்த்திக் சார் வாங்கின அடிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும் பாரு. ஏய், என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லடி. இல்லடா, நீ என்னமோ சொன்ன. ஏய், சத்தியமா எதுவுமே சொல்லடி. இல்ல, நீ என்னமோ. யாரா இவரு? மேடம், ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. மேடம், ஒரு முக்கியமான விஷயம். கார்த்திக் சார் குடும்பத்தோட அடி வாங்கினப்ப இந்த ஆளு ஸ்டேஷன்ல இருந்தாரு. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒருவேளை போட்டு கொடுக்க வந்திருக்காரோ? வா, படுக்கலாமா? டேய், உன்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு? ஆஹா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொமான்ஸா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா? அந்த ஸ்டேஷன்ல என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணாங்க? டேய் ராஸ்கல், அங்க ஸ்டேஷன்ல லேசா மிரட்டுறதா சொல்லிட்டு அங்க அவங்கள அடி வாங்க வச்சிருக்கியா? பத்தாததுக்கு கார்த்திக் சரியும் அடி வாங்க வச்சிருக்க. அப்ப கூட நீ தடுக்கலையாமே? அந்த கான்ஸ்டபிள் கதையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ, வந்தோமா, மெஸ்ல சாப்பிட்டோமா, காசு கொடுத்துட்டு போனாமான்னு இல்லாம போட்டு கொடுத்துட்டா போற. நாளைக்கு இருக்கா உனக்கு? ஏய், பேச்ச மாத்தாத. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படா கோகிலம்மா எங்க அம்மாவை மதிப்பாங்க? எங்க அம்மா கஷ்டப்படுத்த மாட்டாங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. பாத்தையில போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு, இனிமே யமுனா அவங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. பாத்தையில அடி உதவுற மாதிரி இந்த டைம்ல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ரவுடி ரவுடி, எப்படா இவ்வளவு பண்ணிட்டு இப்படி கூலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? இதுல ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வேற ரெடி பண்ற. புகழாத சக்தி, எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. டேய், புகழ்றனா மண்ணா கட்டி. நீ பண்ண காரியத்தினால பாவம் யமுனாக்க வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் வரட்டும், செத்தடா நீ. சக்தி சக்தி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கோம். அதுக்கு இல்ல, ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, சரி, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம நீயும் நானும். இல்லடி, ஸ்வீட் சாப்பிடலாமான்னு கேட்க வந்தேன். நீ பொண்ண வேலைக்கு ஸ்வீட் கேக்குதா? ஸ்வீட் இங்க பார், நல்லா கேட்டுக்கோ. யமுனாக்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லனாதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். யமுனா அக்காவுக்கு ப்ராப்ளம் வந்தது, உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. புரிஞ்சுதா? குட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதா? டேய், அம்மா, யமுனா வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. சம்பந்தி அம்மா யமுனாவை வாய் நிறைய மருமகளேன்னு கூப்பிட்டாங்க. என் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அதே போல அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோமா.
வாழ்க்கை இன்னைக்கு நல்லபடியா இருக்க நீதான்ப்பா காரணம். அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லன்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. ஆனா என் மனசுக்கு தெரியாதா எது உண்மைன்னு? ஆ? ஏ சக்தி, எப்படி? ஏய் போடா. ஒரு தடவையா 2 தடவையா எங்களுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீதானப்பா அந்த சாமி மாதிரி வந்து எங்களை காப்பாத்துற. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. அம்மா, நம்ம வீட்டுக்கு நான் செய்யாம வேற யாரும்மா செய்வாங்க? முடியல. துர்கா, ஆ? போய் அதை எடுத்துட்டு வாமா. அம்மா என்னதும்மா? இரு சொல்றேன். இந்தாங்கம்மா. குடு. வாவ், சூப்பரா இருக்குமா. இந்த செயின் யாருக்கு? துர்காவுக்கா? அப்ப எனக்கு? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு சக்தி. அம்மா பொறுமையா? இவளுக்கா? வெற்றி தம்பி, இது உங்களுக்கு தான்.